கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 கொரிந்தியர் 1:13, 2 கொரிந்தியன்ஸ் 1:13. ஏனென்றால் நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொண்டிருக்கிற காரியங்களே அன்றி வேறொன்றையும் நான் உங்களுக்கு எழுதவில்லை. முடிவு பரியந்தமும் அப்படியே ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பியிருக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது, நான் வாசித்தது, நான் உங்களுக்கு எழுதின காரியங்களை தவிர்த்து வேறொன்றும் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா இங்கே நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் இதே கொரிந்து சபைக்கு எழுதும்போது 7வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லும்போது, எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. எப்படி? நாங்கள் யாருக்கும் வஞ்சனையும் செய்யலை, யாருக்கும் கெடுதல் செய்யலை, யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யலை. ஏன்னா நீங்கள் எங்களுடைய காரியங்களை குறித்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதில் முடிவு பரியந்தம் நிலைத்திருங்க என்று சொல்லக்கூடியதா. அது இதே 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லும்போது, 11வது அதிகாரம் 9வது வசனம், நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாயிராதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையாய் இருப்பேன். அப்போ என்ன, உங்கள் முன்னாடி ஒரு முன் உதாரணமாக இருந்தேன். இதைத்தான் நான் உங்களுக்கு எழுதினேன். இதைத்தான் நீங்களும் என்னை கற்றுக்கொண்டு நீங்கள் ஒத்துக்கொண்டு இருக்கிறீங்க. வேற ஒன்றையும் நான் எழுதலை. ஏன்னா நீங்கள் முடிவு பரியந்தம் அதிலே அப்படியே ஒத்துக்கொள்வீங்க. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு முன்னாடி ஒரு சாட்சியான வாழ்க்கையாய், நாங்கள் எந்த விதத்திலும் உங்களுக்கும் பாரமாக இல்லை, மற்றவர்களுக்கும் பாரமாக இல்லை, நாங்கள் சுயலாபத்துக்காக எதுவும் செய்யலை. நீங்கள் எங்கிட்ட பார்த்தது, நீங்கள் ஒத்துக்கொண்ட காரியங்கள், நீங்கள் வாசித்த காரியங்கள், இதை தவிர்த்து வேற ஒன்றையும் நான் எழுதலை. நான் எழுதுனதெல்லாம் என்ன, நீங்கள் எப்படி ஆவிக்குரிய முறையில் வளர முடியும், நீங்கள் எப்படி கர்த்தருக்கென்று வாழ முடியும், எப்படி உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா வேறுபாடுகள், எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி ஒரு சபையாகிய சரீரம் எப்படி ஒரு பூரண வளர்ச்சியில் வருவதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியுங்கிறதான் உங்களுக்கு செய்தோம். அதைத்தான் நான் உங்களுக்கு எழுதவும் செய்தேன். அதைத்தான் நீங்கள் வாசிக்க கேட்டீங்க. அதனால் நான் புதுசாக உங்களுக்கு ஒன்றும் எழுதலை. இதை காரியங்களை குறித்து நான் புதுசாக ஒன்றும் எழுதலை. அப்படியே கடைசி வரைக்கும், கர்த்தருடைய வருகை வரைக்கும் அப்படியே இருப்போன்னு நீங்களும் ஒத்துக்கொள்வீங்கன்னு சொல்லி நான் நம்பி இருக்கிறேன். ஏன்னா எனக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குது. என்ன, நீங்கள் இறுதி வரை இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை பிடித்து கொண்டு வாழ்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. காரணம், உங்கள் முன்னாடி நாங்கள் அப்படி வாழ்ந்தோம், அதைத்தான் நான் எழுதியிருக்கிறேன். அதாவது என்னுடைய வாழ்க்கைக்கும் நான் உங்களுக்கு எழுதினதற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதை நீங்கள் கற்றுக்கொண்டீங்க என்று சொல்லக்கூடிய காரியத்தை பவுல் மீண்டும் வலியுறுத்தி கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். நிறைய ஊழியக்காரங்க ஆரம்பம் ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்துருக்குறோம். ஆனால் அதற்கு பின்பாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக அப்படியே வழி விலகி போகக்கூடியது. வழி விலகி போகுதுன்னா நீங்கள் உடனே பாவமான காரியம் நினைக்க தேவையில்லை. அதாவது அவர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டு வேறு ஏதாவது நல்ல காரியம் செய்கிறோன்னு சொல்கிறது. ஒரு ஸ்கூல் தொடங்குகிறோம், இல்லை ஒரு காலேஜ் தொடங்குகிறோம், இல்லை ஒரு யூனிவர்சிட்டி தொடங்குகிறோம், இல்லை நாங்கள் ஒரு அநாத ஆசிரமம் தொடங்குகிறோம், இல்லை நாங்கள் இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறோம், இப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அவர்கள் தங்களுடைய அழைப்பையே விட்டு போகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு, நான் ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு சொன்னது, நான் உங்களுக்கு எழுதினது, நீங்கள் பார்த்தது, அதை கடைசி வரைக்கும் நாங்கள் அப்படியே இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்களும் ஒத்துக்கொண்டு வாழ்வீர்கள் என்று நம்பி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதா. இன்றைக்கு நான் சொல்லும்போதே நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்போதே நீங்கள் நிறைய பேர் சொல்ல முடியும். நிறைய நான் பார்த்துருக்கேனே, எங்கள் சர்ச் இப்படித்தானே, எங்கள் போதகர் இப்படித்தானே, ஆரம்பம் நல்லா ஆரம்பித்தாருன்னு கொஞ்சம் பேர் வந்த உடனே இந்த மாதிரி மாறிட்டாரு, அப்படி மாறிட்டாரு, இப்படி மாறிட்டாருன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இவர்களுக்கு மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்லி கிரஹாமோட மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையானது. அவங்களுடைய சுவிசேஷ ஊழியத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் அநேகர் குணப்படுத்தப்பட்டாங்க, அநேகர் அற்புதங்களை பெற்றாங்க, அநேகர் மிரக்கல்னா அற்புதம்னா அப்படிப்பட்ட அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. குருடர்கள் பார்வை அடைஞ்சாங்க,
சப்பானி நடந்தாங்க, செவிடர்கள் கேட்டுச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கூட அவங்க மேலே ஏற்றலை. எல்லாம் அப்படி செஞ்சாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் பாவத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டாங்களோ அதை மட்டும்தான் அவங்க கடைசி வரைக்கும் செஞ்சாங்க. காரணம் என்ன? எங்களுடைய அழைப்பில் நான் இறுதி வரைக்கும் இப்படியே இருப்போன்னு. அப்போ எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் போல ஓடியது போல, இதோ பில்லிகிரஹாம் ஓடினது போல நீங்களும் அந்த அழைப்பை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்வீர்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆமாண்டவரே, முடிவு பரியந்தம் தாங்கள் எதற்காக பிடித்து கொள்ளப்பட்டார்களோ அந்த பிடியை விட்டுவிடாதபடி அதை முடிக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.